வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்று. விகாரம் என்று சொன்னால் வேறுபட்டு நிற்பது அல்லது விலகி நிற்பது என்பது பொருளாகும். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்றால் இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. எது இருக்கிறது? இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று உயிர், மற்றொன்று ஆன்மா. உயிர் வேறு, ஆன்மா வேறு. இந்த உடலை தாங்கிக் கொண்டு இதை இயக்குவதற்கு பயன்படுவதுதான் உயிர். ஆனால் ஆன்மா என்பது எங்கும் நீக்கமற எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியது. இந்த ஆன்மா உடலுக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த ஆன்மா உடலை பயன்படுத்தி கொள்ளுகிறது. ஆனால் ஆன்மா எப்பவும் அழிவில்லாதது, நித்தியமானது. உயிருக்கு என்ன வேலை என்று சொன்னால் இந்த உடம்பை பாதுகாப்பதுதான். ஆனால் இங்கே ஒரு வினோதம் என்ன என்று கேட்டால், இந்த உயிர் உடல் என்னும் இந்த கூட்டுக்குள்ளே கிடந்து தவிக்கிறதாம். ஏன் தவிக்கிறது? மீண்டும் மீண்டும் இந்த பாவி உடலினால் செய்யக்கூடிய தவறுகளால் நான் வந்து இதற்குள்ளே சிக்கிக் கொள்கிறேனே. இறைவா, எம்பெருமானே, திருப்பெருந்துறையானே, என்னை இந்த உடல் என்னும் கூட்டுக்குள்ளே இருந்து காப்பாற்றி விடுதலை தரமாட்டாயா என்று உயிர் தவிக்கிறதாம். அதனால் உடலுக்குள்ளே உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் விகாரப்பட்டு தனித்தனியாக இருக்கிறது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப என்று இந்த உடம்புக்குள்ளே உயிரும் ஆன்மாவும் தவித்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த மனிதன் இந்த உடம்பை பிறவி எடுத்த பயனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவானோ, அவனுடைய பாதார விந்தங்களில் சென்று எப்பொழுது இவன் சரணடைவானோ, நாம் இந்த பிறவி என்னும் நோயிலே இருந்து எப்பொழுது உய்வு பெறுவோமோ என்று உயிரும் ஆன்மாவும் வேண்டிக் கொண்டே இருக்கின்றன என்று மாணிக்க வாசகர் பாடுகின்றார்.